2026 தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் அதிகப்படியான சீட்டுகளை வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜய் அவர்களுடைய கட்சி பெரும்பான்மையான இடங்களை பெற்றிருக்கிறது. அவர்களை தமிழகத்தினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்தும் அதை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் அலக்களித்து வருகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வதைப் போல அவர் எந்த கட்சி அதிக இடங்களை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்த தலைவரை கூப்பிட்டு அவருக்கு அவகாசங்களை கொடுத்து சட்டப்பேரவை எப்பொழுது கூடுகிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் 118 இடங்களை நிரூபிக்க வேண்டும். அதற்கு முன்பாக அவர்கள் பெற்றிருக்கிற அந்த இடங்களை வைத்து அவர்களுக்கு பதவி பிரமாணம், முதலமைச்சர் பதவியை பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக திரு ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். பிஜேபியினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார். பிஜேபி கொடுத்திருக்கிற செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு வழங்கியிருக்கிற கடமையை சரிவர செய்யாமல் தமிழக வெற்றிக் கழகத்தை அலக்களிக்கிறார். இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திரு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டுதல் படி நடக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்காதது மிக வன்மையாக கண்டனங்களுக்கு உரியது. உடனடியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை ஆட்சி அமைக்குமாறு அழைத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். அதேபோல 118 இடங்களை நிரூபிப்பதற்கு கால அவகாசம் கொடுத்து அதன் பிறகு அவர்களுக்கு சட்டசபையை கூட்டி நிரூபிக்க வேண்டுமென்று சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக செயல்படுகிறார். எனவே ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு இயக்கங்களும் அதேபோல நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் திரு ஆளுநர் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அதேபோல இடதுசாரிகளும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல மாநில உரிமை, மாநில சுயாட்சி கொள்கையாக கொண்ட அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் முற்போக்கு சக்திகளும் இந்த கண்டன குரல்களை எழுப்பி வருகிறார்கள். எனவே உடனடியாக திரு ஆளுநர் அவர்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டு திரு விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.